வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். ஜோஹர் மாநில தேர்தல் திருவிழா 2026. ஜோஹர் மாநில மாயிகா புதிய மாநில அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் விதமாக விரைவில் ஜோஹர் மாநில தேர்தல் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தேர்தல் காற்றும் பலமாக வீசுகின்றது. அதற்கு கட்டியம் கூறும் விதமாக ஜோஹர் மாநில மாயிகா ஏற்பாட்டில் தேர்தல் ஆயத்த பணிகளுக்காக பயிலரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து முடிந்தது. மாநாட்டில் மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் மாநில மந்திரி பசார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இம்முறை எந்த கூட்டணியோடும் கைகோர்க்காமல் தனிச்சையாக களம் காணும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். அதனை வரவேற்ற கட்சி தலைமை தனது நிலைப்பாட்டை கட்சி மறு உறுதிப்படுத்தியது. மாநிலம் முழுவதும் உள்ள கட்சியின் தீவிர களப்பணியாற்ற கட்சி தேசிய தலைவர் கேட்டுக் கொண்டார். மாநில முதல்வருடனான சந்திப்பில் வரக்கூடிய தேர்தலில் மாயிகாவிற்கு பழைய தொகுதிகளை நிலைநாட்டப்படும் என்றும் கோடி காட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. இம்முறை அதிகமான புதிய வேட்பாளர்கள் விருப்ப மனுவை தேசிய தலைவரிடம் வழங்கியுள்ளதாக நம்பத்தகுந்த கட்சி வட்டாரம் தெரிவிக்கிறது. கடந்த முறை வெற்றி வாய்ப்பை கூட புக்கிட் 10 தொகுதிகள் மயிரிலையில் இழந்த திரு எஸ் சுப்பையா மற்றும் மாநில செயலாளர் திரு ஆர் குமரன் இளைஞர் மாதர் புத்ரா புத்திரிகள் இருக்கும் துடிப்பும் ஆற்றலுமிக்க புதியவர்களின் பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கலாம் என்று அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜோஹர் மாநில அரசு 2022 தேர்தலுக்கு பிறகு மத்தியில் ஆளும் தேசிய முன்னணி கூட்டணியில் இணையாமல் மாநிலத்தை தன்னிச்சையாக ஆட்சி செய்து வருவதை யாவரும் அறிவில். தேர்தல் நெருங்கும் இவ்வேளையில் காலை முதல் மாலை வரை எதிர்க்கட்சியினர் புது வெற்றி வாக்குகளை அள்ளி வீசுகிறார்கள். ஆகவே வரும் தேர்தலை எதிர்கொள்ள ஜோஹர் மாநில இந்தியர்கள் ஒற்றுமையாக ஓரணியில் திரண்டு நமது உரிமைகளை வாய்ப்புகளை மீட்க பரிசான் கூட்டணிக்கு வாக்களித்து நமது வாழ்வாதாரம் சிறந்து விளங்க விவேகமாக செயல்படுவார்கள் என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.